அதாவது மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வந்து 27% ஓபிசிஸ் 27% ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு புள்ளி விவரம் 1931. அதான் அதனுடைய அடிப்படையை வச்சு கொடுக்குறாங்க. 52% சொன்னதில் 27 கொடுத்தாங்க. ஆனால் இடபிள்யூஎஸ்க்கு எந்த புள்ளி விவரமே இல்லையா 10% கொடுத்ததில்? இல்ல இதுல சுப்ரீம் கோர்ட்டுங்க whenever it came to SC ST ரிசர்வேஷன் or OBC ரிசர்வேஷன்ல புள்ளி விவரம் எங்கன்னு கேட்கறது உண்டு. அப்படி புள்ளி விவரம் இல்லாட்டி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருக்காங்க. ஆனா இடபிள்யூஎஸ் அமங்க அப்பர் காஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கிறது புள்ளி விவரம் இல்ல. 1931 புள்ளி விவரம் தான். அதுல ஏழைகள் எத்தனை, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எத்தனைங்கிறது புள்ளி விவரம் இல்ல. ஆனா இதை அப்போல்ட் பண்ணிட்டாங்க. இது 2022 என்னமோ இந்த 10% ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் அமங்க அப்பர் காஸ்ட் அப்போல்ட் பண்ணிட்டாங்க. சோ இது இப்போ என்ன ஆச்சுன்னா புள்ளி விவரம் எல்லாமே நம்ம இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் பண்ணிட்டு இருக்கோம். 1931 புள்ளி வச்சுட்டு ஓபிசி ரிசர்வேஷன் பண்றோம். இன்னொரு 6 வருஷத்துல 100 வருஷம் ஆக போகுது. இது நான் சொன்னது ஐ ஹோப் யூ ஃபாலோட் மை பாயிண்ட். தட் இஸ் எய்தர் யூ சே நான் ரிசர்வேஷன் பண்ண மாட்டேன், நாங்க இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கைவிட போறோம் அப்படின்னு சொல்லுங்க. தென் ஓகே, உங்களுக்கு எந்த புள்ளி விவரமும் தேவையில்லை, காஸ்ட் நீங்க எலிமினேட் பண்ண தேவையில்லை. ஒரு பக்கத்துல சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்றீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல எழுதிருக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் சோஷியல் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ரிசர்வேஷன் இஸ் ப்ரொவைடட் ஃபார் இன் த கான்ஸ்டிடியூஷன். சுப்ரீம் கோர்ட் has said காஸ்ட் இஸ் an important factor of கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்க நான் புள்ளி விவரம் எடுக்க மாட்டேன், புள்ளி விவரம் எல்லாமே ஒரு ரிசர்வேஷன் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொன்னா இட்ஸ் மேக்ஸ் நோ சென்ஸ். There is no country in the world which implements a reservation program without data.